ஹலோ காய்ஸ், நம்ம கமெண்டில் ஒரு ப்ரோ வந்து ஸ்டிங்லெஸ் பி பெட்டி கேட்டிருந்தார். இன்றைக்கி அதே வீடியோ தான் போட போகிறோம். நம்ம வந்து ஒரு பாட்டில் கேப் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபனலுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம பாட்டில் கேப் யூஸ் பண்ணுறோம். பாட்டில் கேப்பில் இதே மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு இதுதான் ஓஸு. இந்த ஓஸ் கடையிலேருந்து வாங்கினீங்கன்னா கிடைக்கும். அந்த ஓஸை எடுத்து நான் எம்சில் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஓஸுக்கு உள்ளே வச்சு அந்த இதை கேப் அடைச்சிக்கணும், நீட்டாக அடைச்சிக்கணும். அந்த பீஸ் ஒன்றும் வெளியே போகாத மாதிரி நீட்டாக அழகாக அடைச்சிக்கணும். அப்புறமா நம்ம தேவையான கூடு, அதாவது இந்த கல்லுக்கட்டு, சின்ன சின்ன சந்து முந்தலெல்லாம் சின்ன சின்ன கூடு வச்சுருக்கோம் நம்ம ஸ்டிங்லெஸ் பி. அதை தேடி பிடிச்சி நம்ம தேவையான ஒரு கூடை எடுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி கரெக்டாக எம்சியில் வச்சு அந்த கூட்டுக்கு மேலே இருக்க அதோட ஆல்ரெடி அது கட்டியிருக்கோம், அதை வந்து பிரேக் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை மேலே வச்சு நீட்டாக ஒட்டிக்கணும். அது ஒட்டுறது பார்த்திங்கன்னா நீட்டாக ஒட்டணும், சைடில் கேப் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கேப் இல்லாத மாதிரி நீட்டாக பார்த்து ஒட்டிக்கணும். அப்போ தான் அந்த பீஸ் வந்து கரெக்டாக அந்த நம்ம போட்டிருக்க அந்த வாஸ் லோடி வெளியே வரும். இல்லைனா சுற்றி அதுக்கு பாட்டு சைட் லோடிலாம் வந்துடும். அப்புறமா அது சக்ஸஸ் ஆகாது. ஸோ எம்சியில் வந்து சுற்றி போட்டுக்கணும். நம்மக்கிட்டே ஸ்டிங்லெஸ் பி பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு பாக்ஸோட ப்ரைஸ் 350 மட்டும்தான் வரும். ஒரு பர்சன் நீங்கள் ஒன்று வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மினிமம் மாற்றாக 3 பீஸ் எடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு செஞ்சு தர வசதியாக இருக்கும். என் காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அதில் பார்த்து அதில் ஆர்டர் பண்ணிக்கோங்க தேவையானவங்க. நம்ம இன்றைக்குள்ளே வீடியோ முடிச்சிட்டோம். நாளைக்கு இந்த வீடியோட கன்டினியூட்டி பார்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.